திரு ராகுல் காந்தி அவங்க எடுக்கிறாங்க. அதுல தமிழகத்தினுடைய எம்பி திரு வசந்த் அவங்க இருக்கிறாங்க, கன்னியாகுமரி எம்பி இருக்கிறாங்கன்னா, அவரு கடையில இண்டக்ஷன் ஸ்டவ் விக்கிறதுக்காக அவரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, பெட்ரோல் குறைஞ்சிருச்சு, எல்பிஜி குறைஞ்சிருச்சு, கேஸ் குறைஞ்சிருச்சு. அவருடைய வசந்தன் போல இண்டக்ஷன் ஸ்டவ் விக்கிறீங்களா? நீங்க வித்துக்குங்க, மார்க்கெட்டிங் பண்ணி வித்துக்குங்க. நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் விக்கிறதுக்காக இவரு மார்க்கெட்டிங் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து ஒரு காங்கிரஸ் எம்பியும் ஐயோ பெட்ரோல் குறைஞ்சிருச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க. அதுல ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் மக்கரத்வார் அந்த நுழைவாயில் உட்கார்ந்து நேற்று அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஒரு பாராளுமன்றத்தினுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசியலுக்கு எதிரானது. அந்த வழியை மறிச்சு உள்ள யாரு எம்பிய போகாம டீ பிஸ்கட் சாப்பிட்டு காலேஜ் பசங்க எல்லாம் இந்த காலேஜ் வாசல்ல காலேஜுக்கு வெளியே இந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் காங்கிரஸ் எம்பிக்கள் உட்கார்ந்து பாராளுமன்றத்தினுடைய மாண்பை குறைத்திருக்கின்றார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறோம். சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு காங்கிரஸ்காரங்க சிலிண்டர் தூக்கிட்டு சுத்துறாங்க. யார் வீட்டிலாவது எல்பிஜி ப்ராப்ளமா? யார் வீட்டிலாவது கமர்ஷியல் சிலிண்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. அது இப்ப சரியாயிட்டு இருக்கு. அது முதல் நாள் ஏன்னா ரேஷன் போட்டு கொடுத்தாங்க. ஒரு 2-3 நாட்கள் பிரச்சனை இருந்துச்சு. அதுவும் கூட எனக்கு சரியாயிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் திரும்ப ஹோட்டல்ல இயல்பு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது சிலிண்டர் தலையில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் எதற்காக இந்த கூத்தாட அரங்கேற்றணும்? அதனால இந்த 3 விஷயங்களையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும். விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் நேரில் போகணும். அதுதான் மிக குறைந்த ஒரு எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் விளாத்திக்குளத்துக்கு நேரில் போகணும். அந்த குழந்தையினுடைய பெற்றோரை பார்க்கணும். அந்த பிஞ்சு குழந்தை அற்புதமாக படிக்கக்கூடிய குழந்தை இன்னைக்கு நாம காவு கொடுத்திருக்கோம்.